La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ ரவுண்ட் 2ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்வேன். ஏன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் த சீட்ஸு சித்தாக்கா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பிரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஆஃப் த சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக வந்து வந்திருக்கு. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து சொல்வேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும், சீட்டும் அலோகேஷன் ஆகும். இப்போ வந்து ரவுண்ட் 1ல எல்லாருக்குமே வந்து சீட் வந்து அலாட் ஆச்சு. ஆனால் மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் வந்து போய் ஜாயின் பண்ணலை. ஏன்னா ஒரு வேளை அவங்களுக்கு என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஒரு வேளை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்லை கேட்டி அவங்க வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை தவிர்த்து வேற எந்த கோர்ஸ் வேணாலும் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ ரீசன் கேன் பி எனிதிங். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் தான் டார்கெட் பண்ணுவேன், இந்த கோர்ஸ் தான் நான் டார்கெட் பண்ணி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணவங்க நிறைய பேர்த்துக்கு சீட்டுமே கிடைக்காம இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுதான் ஒரு ரியாலிட்டி, இதுதான் ஒரு மேஜர். ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட் நாம் வரும்போது ஸோ அவங்களாம் நெக்லெக்ட் ஆயிட்டாங்களா, இப்போ வந்து சீட்ஸை பிடிக்காதவங்க, அண்ட் தென் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணாதவங்க, ஸோ அவங்கெல்லாம் நெக்லெக்ட் ஆயிட்டாங்க. அரௌண்ட் வந்து 182 சீட்ஸ், அண்ட் தென் சித்தாக்கு, அண்ட் தென் கவர்மெண்ட் சீட்ஸ் 30 சீட்ஸ் வேக்கண்ட்டாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் 192 சீட்ஸு, அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட் வரும்போது ஸோ இதெல்லாம் நெக்லிஜிபிள் ஆகி நமக்கு இப்போ கரண்ட்டாக இருக்க சீட்ஸ்லாம் வேக்கண்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம சீட்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக கம்மியான மார்க்கில் கூட சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரவுண்ட் 2வை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து மேஜராக சொல்லுவேன். கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சித்தாக்கு வேக்கண்டா இருக்கு, ஆயுர்வேதாக்கு வேக்கண்டா இருக்கு, எல்லா கோர்ஸுமே வேக்கண்டா தான் அதிகமாக வந்து இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லோ கட் ஆஃப். கம்மி ரவுண்டோட இந்த ரவுண்டோட கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் 1 or 2 மார்க்காவது லெஸ் ஆகி தானே வரப்போகுது. ஸோ வந்து அதே மாதிரி தான். ஸோ வந்து அந்த கட் ஆஃப் காலேஜஸ் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்றோமோ ஸோ அதைப்படி தான் நமக்கு வந்து வாட்டி வரப்போகுது. மேஜரா நீங்க வந்து எந்த இந்த ரவுண்ட் 2வை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் வர ரவுண்டுமே ரவுண்ட் 3 இருக்கட்டும், ரவுண்ட் 4 இருக்கட்டும், இனிமேல் வர ரவுண்ட்ஸ்லாம் கண்டிப்பா இந்த காலேஜ் அலாட் ஆச்சுன்னா கண்டிப்பா நீ போய் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி பெனால்ட்டிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2லேருந்தே அது வந்து நமக்கு வந்து ஃபோர்ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால நான் வந்து சொல்றேன், இந்த ரவுண்ட் 2ல மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது, அண்ட் தென் வந்து ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகாம இருந்துச்சு, மறுபடியும் ஓப்பன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட் இஷ்யூஸ். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து வெப்சைட் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஸோ அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? இனிமேல் ரவுண்ட் 3 இருக்கட்டும், ரவுண்ட் 4 இருக்கட்டும், இப்போ வந்து ரவுண்ட் 2ல வந்து சீட்ஸுமே அலோகேஷன் ஆகும். யாராருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் போயிட்டு அலாட் ஆயிடுச்சோ கண்டிப்பா மேக்ஸிமம் இந்த நம்பரை வந்து போய் வந்து ரவுண்ட் 2ல வந்து சீட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து ரவுண்ட் 3 வரும். ஓகேங்களா? ரவுண்ட் 3ல கண்டிப்பா வந்து இது மேலுக்கு வர ரவுண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆயுஷ்ல போய் ஜாயின் பண்ணணும், எனக்கு ரவுண்ட் 1ல சீட் கிடைக்கல, ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கல, ரவுண்ட் 3ல வந்து சீட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆஸ்லேஷனாக இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆஸ்லேட் மட்டும் ஆகாதீங்க. கடைசி வரையுமே நீங்க வந்து ரவுண்ட் 4 ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரையுமே வித்ட்ரால் பண்ணாம அப்செட் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம கவுன்சிலிங்கை கண்டிப்பா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில் அண்ட் தென் வந்து சான்சஸ் அதிகமா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா காலேஜஸ்மே எல்லாத்துக்குமே கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ரொம்ப 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 கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் ஈவன் சில ஹோமியோபதி காலேஜஸ், சில சித்தா காலேஜஸ்லாம் பாஸ் மார்க்ல எடுத்தாவே உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டால சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன், கவுன்சிலிங்கை மட்டும் வித்ட்ரால் மட்டும் எந்த ரவுண்ட்லையுமே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆயுஷ்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டா. ஏன்னா நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வேளை ரவுண்ட் 3ல உங்களை விட கம்மியான மார்க்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சீட்ஸ் கிடைச்சிச்சுன்னா
நீங்க தான் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஆக்சுவலா இதுக்கு ட்ரை பண்ணோமே, இன்னும் இந்த ரவுண்ட்ல நம்ம போட்டிருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ரிக்ரெட் பண்றத விட கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப 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 மெயின். எந்த ரவுண்டுமே நீங்க வந்து ரிக்ரெட் பண்ணிடாதீங்க. இது மேலுக்கு வர ரவுண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கவுன்சிலிங்ல வந்து சீட்ஸ் கண்டிப்பா வந்து கம்மியாகும். ஆனா கட் ஆஃபுமே கம்மியாகும் ஆக்சுவலா. ஸோ வந்து இப்போ வந்து 182 சீட்ஸ் வேக்கன்ட்டா வந்திருக்கா. மேபி நெக்ஸ்ட் ரவுண்ட்ல 90 சீட்ஸ், 80 சீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்ல கம்மியாகும். 40 சீட்ஸ். ஸோ இருக்கிறது 40 சீட்ஸ்ல ஸோ 40 பேருக்கு ஸோ உன்னால அப்படி வந்துச்சுன்னா கூட ஸோ நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நமக்கு பிடிச்ச காலேஜில் வேக்கண்டா வந்துட்டு ஸோ அது நம்ம கம்யூனிட்டியில் வேக்கண்டா வந்துட்டு நம்ம போய் நமக்கு ஒரு சான்சஸ் இருந்துச்சுன்னா ஸோ இது மாதிரி எவ்ரி ஆப்ஷன்ஸ் ஸோ என்னனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த ரவுண்டுமே நீங்க வந்து விட்ரால் போதும்பா, என்னால் முடியலப்பா, நீங்க சீட் கிடைக்கிறதுக்கு எனக்கு தோணவே இல்லைப்பான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? டோன்ட் வரி அபௌட் தட். நீங்க ஒண்ணு நெனச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால போறத விட, ஆல் இந்தியா கோட்டால போறத விட, கவர்ன்மெண்ட் கோட்டால போகும்போது நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்ன்மெண்ட் என்ன ஃபீஸ் வந்து அலோகேஷன் பண்றாங்களோ, அந்த ஃபீஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா கவர்ன்மெண்ட் கோட்டால போனோம்னா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தா கவர்ன்மெண்ட் கோட்டால போனா மட்டும் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எலிஜிபிளா இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ வந்து கேட்டகரிஸ் வைஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவர்ன்மெண்ட் கோட்டால மட்டும் போனா மட்டும் தான் அதெல்லாம் நம்மள அட்டைன் பண்ண முடியும். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து கவர்ன்மெண்ட் கோட்டால போறோமோ, அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. கவர்ன்மெண்ட் காலேஜஸா இருக்கட்டும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருக்க கவர்ன்மெண்ட் சீட்ஸா இருக்கட்டும், எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து கம்மியாகுமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. பெனால்டி இருக்குமா ப்ரோ, அது இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுண்டுமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பெனால்டிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ வந்து கட் ஆஃப் டேட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் டேட் முடியறதுக்கு முன் ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் 1 மந்த் கழிச்சு தான் கட் ஆஃப் டேட் வரும். அதுக்கப்புறமேட்டு தான் டிஸ்கன்டினியூ பண்ணா மட்டும் தான் உனக்கு வந்து மேஜரா கோர்ஸ் பெனால்டிங்கிற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி நீ எந்த காலேஜ் வேணாலும் மாறிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த கோட்டால இருந்து அந்த கோட்டாக்கு மாறுது. இப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டால நான் வந்து சீட் எடுத்தேன். இப்போ வந்து ரவுண்ட் 2 வந்து கவர்ன்மெண்ட் கோட்டா வந்து சீட் கிடைச்சிருக்கு. தாராளமா நீ கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா உனக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாகும். ஆல் இந்தியால எனக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல எனக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, உனக்கு வந்து இந்த கோட்டால வந்து ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கும்போது நீ தாராளமா நீ இந்த கோட்டா அந்த கோட்டாவை கேன்சல் பண்ணிட்டு இந்த கோட்டால இருக்க சீட்ஸ் வந்து நீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில இருக்க அடுத்த ரவுண்ட்ல அவங்க மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், வந்து ஆல் இந்தியா இருக்கட்டும், அது வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. கவுன்சிலிங் நடக்கும்போது நீ என்ன காலேஜஸ் வேணாலும் மாறிக்கலாம், எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஆக்சுவலா சொல்லப்போனா. அப்ப வந்து உனக்கு எந்த ஒரு பெனால்டி, எந்த ஒரு ரீஃபண்ட் ஸோ வந்து பெனால்ட்டி பிடிச்சிக்கிறது, ஸோ அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே நடக்காது ஆக்சுவலாக. ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க போகும்போது ஸோ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக தேர்ட் ரவுண்டில் என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம்னா எந்த ஒரு எதுவும் இந்த இஷ்யூஸுமே இருக்காது. சப்போஸ் இப்போ வந்து காலேஜ் அலாட் ஆகி நீ வந்து போய் ஜாயின் பண்ணாமல் இருக்க தேர்ட் ரவுண்டில் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பெனால்ட்டி பிடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக உனக்கு பெனால்ட்டி பிடிக்க தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ரவுண்ட்ஸுக்குமே. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபஸ்ட்டு என்னென்ன ரவுண்ட் 2ல என்னெல்லாம் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறமேட்டுக்கு காலேஜ் சீட் அலாட் ஆச்சுன்னா நான் போய் ஜாயின் பண்ணிட்டா எனக்கு என்ன இருக்கும், அப்கிரேட் பண்ணுறதா அப்கிரேட் பண்ணலாம் தேர்ட் ரவுண்டுக்கு. இல்லை அப்படின்னா உனக்கு வந்து இப்போ சீட் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி பிடிக்கிறதா இருந்தால் பெனால்ட்டி பிடிப்பாங்க. இல்லை ஃப்ரீ எக்ஸிட்னா ஃப்ரீ எக்ஸிட். ஸோ அந்த ரூல்ஸை ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2 கூட ப்ராஸ்பெக்டாக்ஸில் அந்த ரூல்ஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அது கூட ஸோ இதுபடி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2 இனிமேல் வர கவுன்சிலிங்கை தயவு செஞ்சு யாருமே வந்து ஸ்கிப் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருதுங்க. பெட்டப் மட்டும் ஆயிடாதீங்க, நமக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. எந்த கம்யூனிட்டியாக இருக்கலாம், எந்த ஒரு கோர்ஸ் ஆனாலும் இருக்கலாம். நீங்க சித்தா சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆயுர்வேதா எய்ம் பண்ணியிருக்கலாம், ஹோமியோபதி எய்ம் பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜே எய்ம் பண்ணியிருக்கலாம். நீங்க இன்னொரு காலேஜ் கூட போய் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம், அப்கிரேட் கூட பண்ணியிருந்திருக்கலாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஸோ வந்து நீ எப்பயுமே வந்து வித்ட்ரால் ஸோ போதுன்றது மாதிரி நினைச்சிடாதீங்க. ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. ஆஃப்டர் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு அப்புறம் அதுதான் உன் காலேஜ். அடுத்த 5 வருஷத்துக்கு நீ அதுதான் அதுல தான் நீ வந்து சர்வே ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி எவ்ரிதிங் இஸ் பர்மனெண்ட். ஓகேவா? ஸோ ரவுண்ட் 2ல சீட் கிடைக்காம இருக்கலாம். ரவுண்ட் 3ல உனக்கு சீட் கிடைக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? அதனால என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா வித்ட்ரால் மட்டும் பண்ணிடாத கவுன்சிலிங் எக்காரணத்தை கொண்டும்.
அடுத்தடுத்து எப்பயுமே வந்து டெய்லி ட்வைஸ் நீ வந்து போய் வெப்சைட்டை போய் தயவு செஞ்சு போய் பாரு. அதனால உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2 முடிஞ்சிட்ட அப்புறம் ரவுண்ட் 3 கண்டக்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 3 கண்டக்ட் பண்றேன். ஸோ டெய்லி வெப்சைட் நம்ம பார்க்கும் போது தான் கவுன்சிலிங்கை பத்தி நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடத்துறாங்க, ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடத்துறாங்க, அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடத்துறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இதில் சீட் கிடைச்சா நமக்கு ஓகேவா, அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல கிடைச்சா ஓகேவா, மேனேஜ்மெண்ட்ல எவ்வளோ ஃபீஸ் வருது, மேனேஜ்மெண்ட்ல நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம டார்கெட் பண்ணுற காலேஜ் நமக்கு சீட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ தினமும் நீ www.tnavuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல நீ தினமும் பார்த்தா மட்டும்தான் தினமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது வந்து கவுன்சிலிங் பீரியட். ஓகேவா? இந்த பீரியட் தான் ஆயுஷ்க்கு வந்து பீக். அக்டோபர் நவம்பர் மந்த்ல ஆக்சுவலா. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மந்த்ல மட்டும்தான் ஆயுஷ்க்கு உண்டான பீக் மந்த் நாங்கள் சொல்வோம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பரபரப்பா இருக்கும். காலேஜ் போய் ஜாயின் பண்றது, சீட் வேக்கன்ட் ஆகுறது, காலேஜ் வந்து மாறுறது. ஸோ இது எல்லாமே நடக்கும். அதனால நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் நீ வந்து ட்ரை பண்ணு. ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் உனக்கு வந்து சீட் கிடைக்கல அப்படின்னா ஸோ வித்ட்ரால். ஸோ அடுத்த கவுன்சிலிங் வந்து போய்க்கோ ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன முடியுமோ ஆல் இண்டியாவுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆல் இண்டியாவுக்கு ட்ரை பண்ணு. மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணு. இல்லைப்பா நான் வந்து அடுத்த வருஷம் ட்ரை பண்ணேன், இன்னொரு நீட்டை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணு, ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து உனக்கு வந்து ஆஃபீஸில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா டில் த எண்ட். ஓகேவா? டில் த எண்ட் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்னாலும் முடிவு எடுத்துக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் ஓகே நமக்கு இதுதான் காலேஜ் அப்படி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 5 வருஷத்துக்கு நீ அங்கதான் குப்பை கொட்ட போற. ஸோ அடுத்த 5 வருஷம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம காலேஜ் எப்படி இருக்கோ அதை பற்றி தான் மாறப்போகுது. ஸோ அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆல் த பெஸ்ட். யாராருக்கெல்லாம் வந்து ரவுண்ட் 2ல வந்து சீட்ஸ் இனிமேல் கிடைக்க இருக்கோ கண்டிப்பா போய் காலேஜ் ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை அப்கிரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும்னு ஆசை இருக்கு, இதோட பெட்டர் காலேஜ் கிடைக்கும், ரவுண்ட் 1ஓட ரவுண்ட் 2க்கு பெட்டர் காலேஜஸ்ல கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சாலுமே நோ இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாம ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லாம் வரும்போது டேஸ்லாம் கம்மி பண்ணிடுவாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஓகேங்களா? முன்னெல்லாம் வச்சுக்கோங்க 10 டேஸ் 12 டேஸ் கொடுத்துருந்தாங்க. இப்பெல்லாம் ஒரு வாரம் தான், 2 நாள் தான். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு சாய்ஸ் லாக்கிங்க்கலாம் 2 நாள் தானே. அதுக்குள்ளே வந்து சாய்ஸை வந்து இது பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிதான், அப்ளிகேஷன் 2 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெடியூலை நல்லா பாரு, என்னென்ன டேட்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ அந்த டேட்ல மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். எப்பயுமே லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்து மறந்துடாத. எப்பயுமே நோட் பண்ணி வச்சுக்கோ. அடிக்கடி வெப்சைட்டை போய் பாரு, கவுன்சிலிங் டீடைல்ஸ் போய் பாரு. கவுன்சிலிங் வெப்சைட்டுமே ரொம்ப 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 முக்கியம். இதை மட்டும் இல்லாமல் ஸோ வந்து ரவுண்ட் 2ங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஈஸியாக லோ கட் ஆஃப்ல இருக்க, கம்மி மார்க்ல இருக்கவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாத. ஸோ மிஸ் பண்ணினா அப்புறம் மறுபடியும் நம்மளோட கம்மி மார்க் இருக்கவங்க போயிட்டாங்களே நாம தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ரெட் ஃபீல் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ உன் மார்க்குக்கு நீ என்ன ஸ்டாண்டர்டைஸ்டா நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கோ அந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடு. கிடைக்கல அப்படின்னா ஸோ ஃபர்தரா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு எடுக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நீ ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் எல்லாரும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஸோ கவுன்சிலிங் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் கைஸ் ஆல் த பெஸ்ட். ஸோ வந்து ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ஸோ பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் யாருக்கெல்லாம் ஸ்டே வைக்க ரவுண்ட் 2ல வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து யாரெல்லாம் அலாட்மெண்ட் வருது, ரவுண்ட் 3க்கு எவ்வளோ வந்து வேக்கண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் வித் சித்தர் குரல். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை.